நாகராசா வர்ணவசிங்கம். இன்றைக்கு எங்களது கடல் தொழிலாளிகள் நயனாதீவில் வந்து தொழிற்சது ஒன்று கேட்கல. இந்திய நிலுவப்படகு இந்திய விசப்படைகள் வந்து அத்துமீறி எவ்வளவு நயனாதீவி கரையில இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள தொலைச்சது ஒன்று கேட்கல. எங்களுக்கு மக்களுக்கு விலை உபகரணங்களை அழிச்சு அந்த விலைகளை நண்டு விலை எல்லாத்தையும் வளர்த்து பிச்சடு கேட்க எங்கட மக்கள் போய் கத்துக்கிறேன். ஏண்டா இருக்கிற வாரியல் ஏண்டா வாரியல் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், இங்கே வந்தோன்னு எங்கட இப்போ தொழிலையும் அழிச்சு பழத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் நாசமாக்குறீங்கன்னு சொல்லி எங்களது படகுகள் 2-3 படகுகள் கிட்ட போயிருக்கிற அவங்க தங்கட படகுல இருந்து எங்கட படகுல இருந்த வந்த மக்களுக்கு கல்லால் எரிஞ்சு இதில் 4 பேர் படு காயத்தோட ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து நேற்றைய முன்தினம் இரவு வந்து இந்த சம்பவம் நடந்தது. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு இந்தியா இந்த இழுவப்படகு விசப்படகு வந்து ஒரு அரங்கத்தனமான வேலையை சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு வந்து நீங்கள் எங்களோட கடல் வளத்தையும் அழிச்சு எங்கள் இந்த வாழ்வாதாரத்தையும் அழிச்சு மக்கள் இந்த தொழில்பூர்வங்களையும் அழிச்சு கொண்டு பிறகு எங்கட மக்கள் கதை கேட்க எங்கட மக்களை கல்லால் எறிஞ்சு காயப்படுத்தி ஒரு மகன் எல்லாம் சாகும் நிலைமையில இருக்கிறார். கல் மண்டையில பட்டு அவர் உண்மையாக ஒரு விக்கெட்டான நிலைமையில எங்கட மக்கள் இருக்கிறார். அப்ப இதுக்கு வந்து இன்றைய வரையும் வந்து எங்களுடைய அரசாங்கமும் சரி அல்லது அரசியல் கட்சிகளும் சரி வாய் துறக்கல. ஏன் வாய் துறக்கலையோ எங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் இவங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் வேண்டி தின்றவங்க அவர்கிட்டையும் வேண்டி தின்றுட்டு என்னென்ன அவங்க வாய் திறக்க போறாங்க. அப்ப இன்றைக்கு இன்றைக்கு இந்தியாவிலிருந்து வந்த ஒரு இந்தியா அந்த விசப்படகார் இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யறான்னு சொன்னார். அங்க இந்தியா தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருணாநிதி தமிழ்நாட்டுக்கே இருக்கிற விசப்படகுகளை கட்டுப்படுத்த தெரியல, நடைமுறைப்படுத்த தெரியல. ஆனா மோடிக்கு மாத்திரம் கடிதம் எழுதுறாரு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. உண்மையா ஒரு கேவலம் கட்டுறது அரசியல்வாதிகள் கேவல வாழ்க்கையில இன்றைக்கு 2 பாதி மீனவரை முட்டை விட்டு 2 அரசாங்கம் பவனி பார்த்து கொண்டு இந்த 2 நாள் அப்ப போன முறை சொன்னாங்க கடல்ல வந்து பிரச்சனை வரலாம்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு இந்திய நிலுவப்படகார எங்கட மக்கள் வந்து ஏன் இதுக்கு மாறிங்கன்னு தான் கேட்டது. அதுல வீடியோவில் வந்து படம் எடுத்து இந்திய துணை தூதரகத்துக்கு தாங்கள் அனுப்புறோம் என்று சொல்லி அதே மகன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த கல்லறிஞ்சு காயப்படுத்தி இன்றைக்கு ஒரு மகன் சரியான கவலை கிடத்துல இருக்கிறார். 4 பேர் படு காயத்தோட இருக்கிறேன். வேறு யாருக்கும் சின்ன காயம். அவன் இப்படியாக வந்து அரங்கத்தனமான வேலையை செய்யவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன மோடி கடிதம் எழுதுறார். உன்னை தமிழ்நாட்டில் இருக்கிற இதை உன்னால நடைமுறைப்படுத்த முடியல, கட்டுப்படுத்த முடியல. புரிய நீ மோடியை கடிதம் எழுத என்ன செய்யறது? இது தமிழ்நாட்டு பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சரால் தீர்க்க முடியல, கட்டுப்படுத்த முடியல. பிறகு நீ முதலமைச்சராக இருக்கிற நீ விட்டுட்டு போக முடியாது. இன்றைக்கு அங்கே இருந்து வந்து இன்றைக்கு எங்களோட மக்களை கூட நொந்து நூலாகி போய் தான் தொலைச்சு வந்துருக்காரு. உண்மையா ஆனா தொழில் இல்லை எங்களோட மக்கள்கிட்ட. நீங்கள் தினம் வந்து இப்படி அழிச்சழிச்சு கேவலமான முறை செய்தீர்கள். இப்ப போன அந்த காத்து புயலுக்குள்ள வந்து காரைக்கால் நலவட்டத்து படங்கள் வந்து இந்த கட்டக்காடு சுண்டிக்குள்ள இந்த பக்கத்துல உங்களுக்கு ஏற்கனவே படங்கள் எடுத்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம் நாங்க. அப்படி கேவலமான வேலையை செய்து கொடுக்குறீங்க. அப்ப நீங்க அடக்கத்தனமான வேலை செய்யுங்க. அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு கடத்தொழில் அமைச்சர் இருக்கிறேன், கையால் ஆகாத கடத்தொழில் அமைச்சர். இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? உண்மையா இதுக்கு உடனடியாக உண்மையா நாங்கள் இந்த கடத்தொழில் மக்கள் சார்பில் நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். திருப்பியும் கடல்ல பெரிய போர்கள் 2 பாதி மகிழருக்கும் போர்கள் சண்டைகள் துவங்கி உரிச்சேதங்கள் நடக்குதல் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். எங்களது உண்மையாக ஜனாதிபதி சரி கடத்தொழில் கையால் ஆகாத கடத்தொழில் அமைச்சர் சரி அது இந்திய அரசாங்கம் இந்தியா மீன்வளத்துறை அமைச்சர் இந்தியா அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மூக்கால் என்ன ஓடுதோ எங்களுக்கு தெரியாது. முதல் இந்த பிரச்சனை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். உங்களுடைய ஆக்களை கட்டுப்படுத்துங்க. உங்களுடைய எல்லா நாட்டும் வச்சிருக்கோ. நீ இந்த மூக்காலை ஓடுற வேலையை பார்க்காம மு.க. ஸ்டாலின் ஐயா மூக்காலை ஓடுற வேலையை பார்க்காம முழு மூச்சாக இறங்கி இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு கச்சடி வச்சாட்டுறீங்க. அது அவங்களோட தம்பி சீமாராயனுக்கு அது உண்மையாக அவர்கள் சில கொஞ்சம் மரியாதை மதிப்புகள் வச்சிருக்கிறோம். இந்த பிரச்சனையாலே எல்லாரும் நீங்கள் மரியாதை மதிப்பு வாங்கி நாங்கள் தேவையில்லை கலைக்க வேண்டி வரும். தயவு செய்து அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் உடனடியாக அழுத்தத்தை கொடுக்கும். மீன்வாரியத்துறை அமைச்சர் எல்லாரும் அழுத்தத்தை கொடுத்து இதுக்குரிய பிரச்சனையை கட்டுப்படுத்துக்கும். நீங்கள் கட்டுப்படுத்த தவறும் பட்சத்தில் 2 பாதி மீனவர் முட்டு மோதி 2 பாதி மீனவர்களுக்கு உயிர் சேதங்கள்லாம் வரும். இதை நீங்கள் பார்த்து 2 அரசாங்கம் பார்த்து பவனி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க தவறுது. ஏற்கனவே இருக்கிற ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த கொண்டு கேட்டாலும் அதுக்கு நீங்கள் செய்தி சாக்கிகள் இல்லை.
நீங்கள் அதை பார்த்தா இன்னும் எங்களுக்கு என்ன அவனவன் என்ன செய்யலாம் நீங்கள் தெரியுங்க. கடத்தொழில் அமைச்சர் பார்த்தா கடத்தொழிலை பற்றி கதைக்கிறதில்ல, எவன் பார்லிமெண்ட் என்ன கதைக்கிறானோ அவனுக்கு தான் வேற விதமான கதைகளை சொல்றாங்க இருக்கிறார். இங்க எங்களுக்கு ஒரு எம்பிபி அரசாங்கத்திலிருந்து 3 பேருக்கு பிபிபி மூன்று எம்பி பேர் இருக்கிறேன். என்ன செய்யறாங்களோ எங்களுக்கு தெரியும். அதை விட எங்களுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. எல்லா அங்காரம் வேண்டி நக்கி தின்னுட்டு வாய் திறக்கிறாங்க. இன்றைக்கு கடத்தொழிலாளர் நாங்கள் அழிகிறோம், சாகிறோம், செத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதே போல இன்றைக்கு வந்து தடை செய்யப்பட்ட தொழில்னு சொல்லி மன்னாரில் வாயில ஸ்பீக்கரை கொஞ்சம் அறிவிக்கிறார். சுருக்கு வேலை தடை, டைனமேட் தடை, அந்த தொழில் தடை, இந்த தொழில் தடைன்னு சொல்லி என்ன காரணத்துக்கு போயிடும் உள்ளூர் தொழில் தடை என்று சொல்ல உங்களால் முடியல. நீங்க லஞ்சம் பண்றீங்களோ, லஞ்சம் பண்ணிக்கொண்டோட விருதுகளோ, இன்றைக்கு இது உள்ளூர் தொழில் தடைன்னு சொல்லி மற்ற மாநில அறிவித்து வெளியும் விட்டுறீங்க 2017ஆம் ஆண்டு. என்ன காரணத்துக்கு போயிடும் உள்ளூர் மடியை தடை செய்யாமல் இருக்கிறீர்கள். இந்த பார்த்தா கரவரையை தடை செய்ய வச்சிருக்கிறீர்கள். டிராக்டர் எடுக்கிறது கரவரையை தடை செய்யிருக்கிறீர்கள். அது ஏற்கனவே நாங்கள் பிரச்சனைப்பட்டு நீங்கள்லாம் அனுமதியும் படைக்கிறீங்க கரவரை தொழில் டிராக்டர்ல செய்யலாம். இப்ப இன்றைக்கு கரவரை தொழில் தடை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே வண்டியில் மாடு கூட்டி அது மாட்டில் அதை செய்தால் மிருகவதைன்னு சொல்றீங்க. இன்றைக்கு இந்த வெயில் அவன் கரவரை கேட்க அது மனிதவதை. நீங்கள் ஒன்று செய்யலாம். அந்த கரவரைக்கு 50 சம்பாதம் இடத்துல 25 சம்பாதம் விட்டு மழையை சொல்லி சில காலக்கடை கொடுத்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். திடீரென்று சொல்லி எங்களை உண்மையின்படி சில பேர் அதை பார்த்து அந்த கரவரையில எங்களுக்கு கரவரைக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த கரையில பார்த்து சில பொம்பளை அழகுகள் ஒரு கையில்லாதபடிகள் அழகுறான். சில பேர் கரவரை இழுத்தபடியே போய் செஞ்சு விடுறான். அப்படியே இல்லை உண்மை அதுக்கு ஒரு நீங்கள் உண்மை 50 சம்பாதம் விட்டு மழைக்கிறதுல 25 சம்பாதம் விட்டு ஒரு காலவரையை கொடுத்து இத்தனை காலத்துக்கு நீங்கள் தொழிலை நிப்பாட்டணும் சொல்லி ஒரு நடைமுறையை கொண்டு வரலாம். ஆனா இன்றைக்கு இந்த உள்ளூர் தோழர்களை கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இந்த உண்மைப்படி இந்த மயிலாடுதுறை தோழரை பார்க்கணும். 5 கிலோமீட்டருக்கு அங்கே அவைக்கு தொழிற்சியலுக்கு அனுமதி கொடுத்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவன் 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ள அடித்து உள்ள இல்லாத அள்ளி கொட்டி கொடுத்துருக்கிறான். அது உண்மையின்படி முதல் தடை செய்ய வேண்டியது உள்ளூர் நிலப்படகு. சட்டவிரோதமான தொழில் உள்ளூர் நிலப்படகு. உள்ளூர் நிலப்படகை நிறுத்தாமல் நீங்கள் வேறு எதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப உள்ளூர் நிலப்படகு நீங்கள் கைவிட்டு பயன்படுத்த சந்தேகம் வருது. கைவிட்டு பயன்படுது. ஏற்கனவே இது பார்லிமெண்ட்ல பேசப்பட்டது. ஒவ்வொரு நிலப்படையில மாசம் 5000 ரூபாய் வேண்டப்படுது என்று சொல்லி முன்னாள் அமைச்சரை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பார்லிமெண்ட்ல இது கதை ஒன்று ஏற்கனவே பார்லிமெண்ட்ல பேசப்பட்டது. அது மக்கள் மத்தியில இருந்து ஒரு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நாங்கள் இதை முற்று முழுதாக நம்ப வேண்டியா இருக்குது. நீங்கள் கைவிட்ட வேண்டிக் கொண்டுதான் உள்ளூர் நிலப்படகை தடை செய்யாமல் வச்சிருக்கிறீர்கள். உண்மையின்படி நாங்கள் ஒரு வீட்டை கூட்டி துப்புரவு செய்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த உள்ளூர் நிலப்படகு தோழர்கள் நிலத்தை கூட்டி இழுத்து கிண்டி வளைச்சு தங்களுக்கு தேவை எடுத்து போட்டு மிச்சத்தை கொட்டி போட்டு போறாங்க. அப்ப அந்த தொழிலை உண்மை முதல் தடை செய்ய வேண்டிய தொழில் அது. அதை விட்டுட்டு தேவையில்லாத தொழில்களை நிப்பாட்டி கொண்டிருக்கிறேன். அந்த தொழில் தடை செய்ய மாட்டேன். சில சங்கங்கள் என்ன சொல்றது, இழுவாமடி நிப்பாட்டுறதான் நாங்கள் தடை செய்யப்பட்ட தொழில்களை அறிவிக்கிற தொழில்களை தான் நாங்கள் நிப்பாட்டுறது மக்களுக்கு அறிவிப்போம். அது உண்மை வேண்டாம். ஒரு முக்கியமா மூல காரணமான இழுவமணி தொழிலை நிப்பாட்ட முடியலன்னு சொன்னால் அப்ப மற்ற தொழிலை மற்றவன் நிப்பாட்ட போறான். இப்போ தங்குசு வேலை என்றாலும் சரிதான், முராண்டி வேலை என்றாலும் சரிதான், டிஸ்கோ வேலை என்றாலும் சரிதான், கடலாக்குள் என்றாலும் சரிதான், அடுத்தது டைனமைட் என்றாலும் இந்த எல்லாரும் செய்து கொண்டாங்க. லைட் எடுத்து பாருங்க, 6 குளம் குட்டை கேடியெல்லாம் லைட் விடுறாங்க. நண்டு கூட்டு அங்க நல்லெண்ணி தொடர சுண்டி குளம் கொக்கு தொடர நாயாறு எல்லா இடமும் போய் பாருங்க. இதாவில கூட்டுல லைட் எரியுது. இது யார் படிக்கிறீர்கள்? இதுக்காக நடவடிக்கை எடுக்கிறீர்கள்? ஒரு நடவடிக்கையும் இல்லை. உண்மையின்படி இதுக்குரிய நடவடிக்கைகளை யார் எடுக்கும்? உடனடியாக இப்ப தை மாசம் நடவடிக்கை சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இன்றைக்கு தை மாசம் போய் மாசம் 2ஆம் மாசம் ஆச்சு. எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அப்ப இதுகளுக்கு நடவடிக்கை எடுக்காமல் அங்கே கடத்தொழில் அமைச்சர் அங்கால போயிட்டு மெம்பே இருக்கிறீர்கள். அதோட சேர்ந்து ஆக்களும் பிபி இருக்கிறீர்கள். அப்ப இந்த எங்கட மக்கள் நம்பி போட் பண்ணி போட்டுக்கிறேன். உண்மையின்படி ஒரு சில விஷயம் ஒன்று உதாரணத்துக்கு சொல்றேன். இந்திய துணை தூதரகத்தாலே குடியரசு தினம் ஒன்று நடந்தது. அதை நான் இந்த இதுல வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன். அதுல அந்த நடனமான பிள்ளைகள் 5 பேர், அந்த 5 பேருக்கும் கௌரவமாக அவர் அந்த கௌரவிச்சு அவர்களுக்கு விருதுகள் வழங்கிக்க உண்மையின்படி அந்த 5 பிள்ளைகள் வரிசைக்குது துணை தூதுவர் சாய் முரளி அவர்கள் ஒரு 1.5 அடி 2 அடி தள்ளித்தான் நின்று அந்த பிள்ளைகளுக்குரிய இதெல்லாம் செய்யறாங்க, அந்த கௌரவத்தை செய்யறாங்க. ஆனா எங்கட மக்கள் ஜனாதிபதி அனுமதி வந்த உடனே பரதநாட்டியம் ஆடி எல்லாம் செய்து போட்டு அவருக்கு போய் கை கொடுத்து அவரோட படம் எடுக்க அவன் பிள்ளைகளை கையில பிடிச்சு இழுத்து கிட்ட பிடிச்சு கொண்டு அணைச்சு பிடிச்சு கொண்டு படம் எடுக்கிறேன். அடுத்தது 800 ஆள் சாய்ஞ்சு பிடிச்சு கொண்டு செல்வி எடுக்கிறான். அடுத்தவன் அங்க செல்வி எடுக்கிறான். இது உங்களுக்கு அவமானமா தெரியலையோ? ஆணான் தான் பெண் தான். எங்களுக்கு ஒரு கௌரவம் ஒன்று இருக்கு. அந்த கௌரவத்தை பாதுகாக்கிறது எங்களோட கடமை.
இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஒரு படிகள் வந்து ஒரு பிள்ளை இந்த மாதிரி கையில பிடிச்சோடனே செருப்பால கட்டி அடிக்கிறோம், கேவலமா பேசுகிறோம், பொறுக்கிறோம். அப்ப இது உங்களுக்கு நாகரிகமா தெரியுதோ? இதுதான் உங்களோட நாகரிகம் நினைக்கிறீங்களோ? தமிழற்ற பண்பாடு, தமிழற்ற கௌரவத்தோடு இருக்கணும். நாங்கள் ஆடலாம், பாடலாம், அதை அவரை வரவேற்கலாம், அவருக்குரிய கௌரவத்தை நாங்கள் செய்யலாம். அதுக்காக அவரோட போய் சாயம் கொண்டு படம் எடுக்கிறதும் செல்வி எடுக்கிறதும், அவரோட கிட்ட போய் கை கொடுக்கலாம், அவர் கையில பிடிச்சு அணைத்து வச்சு கொண்டு படம் எடுக்கிறார். அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கஷ்டமா இருக்கிற பார்க்க ஏன்னு சொன்னா எங்களுக்கு தமிழ் உணர்வு, தமிழ் உணர்ச்சி எங்களுக்கு எல்லாம் இருக்கு. அது உண்மையின்படி இதுல தயவு செய்து இப்படியாக இதுல நாங்கள் நீங்கள் வரவேற்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உண்மையின்படி இப்படியாக இதுல தவிர்த்துக் கொள்ளணும். நாங்கள் ஏன்னு சொன்னா தமிழா இருக்கணும், தமிழற்ற கௌரவம், தமிழற்ற பண்பாட்டு கலை கலாச்சாரத்தை நாங்கள் பாதுகாக்கணும். அப்ப இந்த வழியில வந்து உண்மையின்படி எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. எனக்கு பட்டதை நான் சொல்லி இருக்கிறேன். இனிமேல் எங்களை மக்கள் நாங்கள் வந்து கௌரவமா இருக்கணும். எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு அரசியல்வாதிகள் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு கட்டமைப்பு கீழே ஒன்றிணைந்து வடக்கு கிழக்க இணைச்சு நாங்கள் எங்களது சுயநிர்ணய தமிழக கோரிக்கைகளை வச்சு தமிழ் தேசியம் சுய உரிமைக்காக நாங்கள் போராடணும் சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கு அதில் வெற்றிங்க. நான் குறுகிய காலத்தில் நாங்கள் 2,26,000 ஓட்டு எடுத்துறாங்க யாழ்ப்பாணத்தில். உண்மையின்படி அதை உடைச்சு கேவலங்கிட்ட அரசியல்வாதிகள் அதுக்குள்ள பூந்து அந்த கட்டமைப்பை உடைச்சு நக்கி பிழைக்கிற அரசியல்வாதியை உடைச்சு இன்றைக்கு என்னத்தை கண்டீங்க? இன்றைக்கு எங்களை நிலம் பறிவாய் கொண்டிருக்கு. இன்றைக்கு உண்மையின்படி மணலாவை எடுத்து பாருங்க, முல்லத்தீவு எடுத்து பாருங்க, திருவண்ணாமலை எடுத்து பாருங்க, அவங்க எல்லா ரீதியிலையும் வந்து சிங்கள குடியேற்ற வேட்டி கொண்டு வராங்க. இன்றைக்கு நாங்கள் 4 பேர் ஒரு காயிலிட்டு கத்தி போட்டு போய்கொண்டே இருக்கிறோம். ஒட்டுமொத்தமான முறையில் நாங்கள் செய்யணும்னு சொன்னால் ஒரு கட்டமைப்பு கீழே வரும். வடக்கு கிழக்கு இணைச்சு ஒரு கட்டமைப்பு கீழே வந்து ஒன்றிணைந்து போராடி எங்களது சுயநிர்ணயமாக தமிழ் தேசியத்துக்காக போராடினாலே தவிர ஒரு கொஞ்சம் தானே நாங்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அதில் வந்து ஒரு ஜனாதிபதி ஒரு சொல்லி சொன்னார், காணிக்காரர் பிரச்சனையில வெளியில இருக்கிறார்கள் பிரச்சனை, காணி சம்பந்தப்பட்டார்கள் இந்த பிரச்சனையை கதைக்கணும், தையிட்டி பிரச்சனை கதைக்கணும் சொல்லி அனர்மத சிவமேக ஜனாதிபதி அவர்கள் வெளியிட்டார். உண்மையின்படி என்ன பொறுத்த நாங்கள் அரசாங்கத்தில் நாங்கள் பிள்ளை சொல்ல விரும்புகிறேன். அரசாங்கத்திலேயோ சம்பந்தப்பட்ட என்று சொன்னால் நாங்கள் பிள்ளை எங்களுடைய அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகளால நாங்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு புத்தம் மௌனித்து இன்றைக்கு 16-17 வருஷமாச்சு. நாங்கள் என்னத்தை கண்டுறாங்க? கேவலங்கட்ட அரசியல்வாதிகளை நம்பித்தான் நாங்கள் இன்றைக்கு இடமும் பறி போனது, இல்லைங்க எங்களுடைய நிலைமையும் குளத்துக்கு வந்தது. ஏன்னு சொன்னா இவங்க சரியில்லை. இன்றைக்கு பாருங்க ஒரு தமிழரசு கட்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வளவு கேவலப்படுது. உண்மையின்படி இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஓடு வழியை ஓடோட விட்டு அடிக்கும். எங்கட மக்கள் இப்போது திருந்தையில இனிமேதான் சரி சிங்கள கட்சிகளை தவிர்த்து எங்களது மக்களுக்கு ஒருங்கிணைத்து வடக்கு கிழக்கு ஒருங்கிணைத்து ஒரு கட்டமைப்புகளை வந்து ஓட்டு நாங்கள் எங்களோட தமிழ் தேசியம் எங்களோட தமிழ் உணர்வு எங்களோட சுயநிர்ணயத்துக்காக நாங்கள் போராடணும். இல்லையென்று சொன்னால் நாங்கள் இன்னும் நான் ஏற்கனவே சொல்லி தான் பாருவோம். ஒரு 4-5 வருஷம் கடுமை நாங்கள் எல்லாரும் இருக்க நிற்கடி இல்லாமல் நாங்கள் ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் சொல்லி நான் எப்போதையும் சொல்லி கொண்டு வரோம். அந்த நிலைமை குறுகிய காலம் வந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு மட்டக்களப்பு பக்கம் உலகத்தை பிடித்தாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா திருவண்ணாமலை எடுத்து பாருங்க, இந்து கோயில் இருந்த இடத்துல இந்து கோயிலை காணையில் சுத்தவர சிங்கள குடியேற்றம். இன்றைக்கு மணலாறு முல்லைத்தீவு மாவட்டங்கள் பறி போய்கொண்டே இருக்கு. இன்றைக்கு எவ்வளவு பேர் குடியேறி கொண்டே இருக்கிறாங்க. எங்களால் இருந்து கலைக்க முடியல. எங்களது நீதியுறவுத்துறை எங்களது அவங்களை சொன்னால் வெளி மாவட்டக்காரருக்கு இந்த தொழிலுக்கு அனுமதிக்காக என்று சொன்னால் அவங்க வேண்டிக் கொண்டு தாங்கள் வெளி மாவட்டக்காரருக்கு இங்கே அனுமதியை கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் போடுறாங்க, புறம் பார்த்தா வீட்டை கட்டுறாங்க, இடத்தை பிடிக்கிறாங்க. அப்ப அது வந்து அவங்கள பிள்ளை இல்லை, எங்கட பிள்ளை. எங்களது வந்து நக்கி திண்ணியால் காசுக்காக அவனுக்கு உங்களுக்கும் நக்கி பிழைக்கிறதால இன்றைக்கு பிள்ளை பிரச்சனை வருது. இனிமேத்தன் தயவு செய்து இனிமேத்தன் நாங்கள் நீதியுறவுத்துறையினாலும் சரி எங்களது அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்னாலும் சரி இனிமேத்தன் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஓட்டு பிரச்சனை வெளியில வாங்க என்ன பாராளுமன்றத்து வெளியில வா விட்டுட்டு வெளியில வந்து ஒன்று சேர்ந்து கொண்டு வடக்கு கிழக்கை முனைச்சு ஒரு கட்டமைப்புக்குள்ள குரலை குடும்பம் பார்ப்போம். கட்டாயமா நாங்கள் ஏதோ கொஞ்சம் நேரம் நாங்கள் விமோசனம் அடையலாம். இல்லைன்னு சொன்னா இப்படி கிடந்து நாங்கள் சாவண்டிய ஒரு கட்டம் பெறும். தயவு செய்து இனிமேத்தன்னும் நீங்கள் ஒரு கட்டமைப்புகளை வந்து வடக்கு கிழக்கில் ஒன்றிணைந்து எங்களது தமிழ் தேசியம் தமிழ் எங்களோட சுய உரிமைக்காக நீங்கள் போராடினால்தான் நாங்கள் ஓரளவு முயற்சி அடைவோம். இல்லைன்னு சொன்னால் பதவிக்கு ஆசைப்பட்டு நீ பெருசு நான் பெருசு ஈகோ பிரச்சனை என்று சொல்லி கேவலமா போய் நீங்கள் வேண்டிக் கொண்டு நல்லா வேண்டி போட்டு எங்களை தமிழ் மக்களை வித்து சாடிக்கும். தயவு செய்து இனிமேத்தனும் திரும்பி வாங்கும். நன்றி.
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அண்மித்திருக்கின்ற நிலையிலே தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசின் சார்பில் தான் பெரும்பாலான விசைப்படகுகள் இருப்பதாக தொடர்ச்சியாக தமிழ் ஆர்வலர்களால் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. இப்படிப்பட்ட நிலைமையிலே அதை கட்டுப்படுத்தாது அண்மிதாக நேற்று முன்தினம் கூட இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றன என்றால் ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக ஈழத்தமிழர்களையும் தமிழக மீனவர்களையும் மோதவிட்டு அதன் மூலமாக தமிழக அரசியலிலே குளிர்காய வேண்டும் என்பதற்காக இந்த விடயம் திட்டமிட்டு நடைபெறுவதாக ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்படுது. அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையின்படி தேர்தல் நெருங்கியதான் இப்படி ஆபத்திற்குமான சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் தாங்கள் இதை வச்சு தாங்கள் ஆதாயம் தேடி தாங்கள் இந்த போட்டுகளை தாங்கள் சம்பாதிக்கிற ஒரு கேவலமான வேலை சொல்றாங்க. நாங்கள் இன்றைக்கு நேற்று சொல்லியிருந்தேன், இது நாங்கள் இப்போ ஒரு எத்தனையோ மாசம் முடிச்சு தான் சொல்லி கொண்டு வரோம். தேர்தல் நெருங்கி கொண்டு வருகிற காலத்தினால் இந்த கச்சதி பிரச்சனை தான் எங்களுக்கு மக்கள் எங்கள் இந்த இழுவமடி இந்தியா அந்த இழுவமடி விசாப்படகாரர் எங்கள் எல்லைக்கு எங்கள் இந்த மக்களை சூறையாடி கொண்டு எங்கள் மக்கள் இந்த போட்டுகளை படகளை இடிக்கிறது. இன்றைக்கு பாருங்க நைனாதீவில் கல்லாளர் இருந்து 5 பேர் ஒரு ஆள் நிலைமைக்கு மோசமாக இருந்தேன், 4 பேர் காயம், இன்னும் சில பேர் சுவீகரிச்ச காயம் கூட இருக்கிறேன்னு சொன்னார். இது உண்மையின்படி தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் கைக்கூலிகள் அடுத்தது அவை இந்த மந்திரி மேல் பாராளுமன்ற உறுப்பினர் மேல் அவை இந்த கட்சியின் ஆட்கள் ஏன்னு சொன்னால் படங்களை வச்சுக்க ஒரு படம் வாங்கி எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் 1.5 கோடி 2 கோடி ரூபாய் இந்தியா காசு வேணும். அது அன்னைக்கு வாழ்ந்து சாப்பிட்டு மீன் பிடிச்சி சாப்பிட்ற மக்கள்கிட்ட இந்த வசதி இல்லை. அப்ப இது இந்த அரசியலோட சம்பந்தப்பட்டவங்க படங்களை எடுத்து விட்டுட்டு இந்த மீன்பிடி மக்கள் அந்த கஷ்டப்பட்ட மக்களை ஏற்றி போட்டு சொல்றது இலங்கை கடலுக்கு போகும்போது சொல்லி இலங்கை கடலில் பிரச்சனைப்பட்ட அந்த படங்கள் பிடிபட்ட உடனே திருப்பி அவைக்கு அந்த படங்கள் வழங்கப்படுது. ஆனால் அதில் மக்கள் இங்க ஜெயிலில் 2 மாசமோ 3 மாசமோ 1 வருஷ கணக்கில் செத்து கொண்டு போயின காய்ந்து கொண்டு போயின. அப்ப இது அரசியல் நோக்கம். தாங்கள் அரசியல்ல தாங்கள் ஓட்டுகளை சம்பாதிக்கிற போயிடும். அவைய சில நேரத்தில் அவைய தூண்டி விடலாம். நீங்கள் இலங்கை கடலுக்கு போங்கோ, அங்க போய் மீனை பிடிக்கோ, அங்க பிரச்சனை எடுக்கோ என்று சொல்லி அதே இந்த கட்சி சம்பந்தப்பட்டாங்களும் இந்த இப்படியாக ஒரு கேவலமான வேலை 2 மதி மீனவர்களை பிரச்சனை பண்ணி இப்படி ஒரு கேவலமான வேலை செய்திருக்காரு. இது கூடிய தமிழ்நாட்டு அரசாங்கம் முக சாலைந்து ஆக்கலாம் கூடியவங்க அவையந்து ஆக்கலாம் இப்ப உள்ளுக்க வாழ்றது இந்த பிரச்சனை வளர்க்கிறது இவரெல்லாம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.